السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وأما المهلكات فشح مطاع وهوى متبع ويدار المرء بنفسه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருள்பு பண்பில் அளவற்ற உங்கள் திருநாம போட்டி துவக்கிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தார் ஏதோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றகளை வருவாதை பேணி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றிருந்த நிலவட்டமாக அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த ஜும்மா பயானுடைய தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் காதல் என்ற தலைப்பிலே கூடத்தில் பேச இருக்கிறேன். ஆண்டுதோறும் பிப்ரவரி 14ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள், உலகம் முழுவதும் காதலர் தினம் என்ற ஒரு கலசடை கொண்டாடப்படுகின்றோம். நேற்று இரவு முழுவதும் களியாட்டங்கள், அதுபோன்று தொலைபேசியிலே வாழ்த்துக்கள் பரிமாற்றம் எல்லாம் நடந்து முடிகிறது. இதிலே இஸ்லாமிய பிள்ளைகளும் விதிவிலக்கு அல்ல. இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, பராமரிப்பது என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உலகத்தின் காரியங்களை செய்வதிலே கவனம் செலுத்துகிறார், தவறல்ல. அவர்களுக்கு நல்ல திடமான உணவை கொடுக்கின்றார்கள், அழகான ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள், அவர்களுக்கு சொத்துக்களை வாங்கி சேர்க்கிறார்கள், உயர்தரமான கல்வியை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் தவறே அல்ல. அந்த பிள்ளைகளை நாம் தன்னிறை படைத்தவர்களாக வாழ வைப்பதும் விட்டு செல்வதும் மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறார். பயானு தெளிவாக கேட்டுள்ளது. இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்றோம், அது தவறல்ல. நம்ம வாழ்க்கையில நமக்கு காலையில பழைய கட்சி கிடைச்சாவே ஒரு பெரிய விஷயம். அப்படி வறுமையிலே தான் நாம் வளர்த்திருக்கின்றோம். காலம் முழுவதும் ஒரு அரக்கால் டோஸ்டர், ஒரு மஞ்ச பையில ஒரு சிலேட்டு, ஒரு நோட்டு,
அதோட நம்முடைய படிப்பு படிச்சு போச்சு. ஆலமர தடியிலே படிப்பு இல்லைன்னா ஸ்கூல்ல நம்ம படிக்கிற காலத்து பேனா ஒழிச்சு இல்லை. ஆனால் என்ன செய்கின்றோம், நம்முடைய காலங்கள் அப்படி கடந்து. ஆனா நிகழ்காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லா வகையான சௌரியங்களையும் செய்கின்றோம், தப்பல்ல. வாய்ப்புகள் இருக்குமானால் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்பதை மார்க்க வலியுறுத்துகிறோம். நம்மளால் அந்த பிள்ளைகளுக்கு உயர்தரமான ஸ்கூலிலே உயர்தரமான கல்வியை கொடுக்க முடியவில்லாத ஒரு கரத்தப்பல். அதுக்காக சக்திக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, அவருக்குள்ள படிக்கிறது நமக்குள்ள படிக்க கூடாதா அப்படின்னு சேர்த்துட்டு ஊரு பூரா கடை வாங்குறது, அது ஊரு பூரா வசூல் பண்ணி சேர்க்கிறது, இது தேவையில்லை. நம்மால் முடிந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உயர்தரமான உணவை கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. உயர்தரமான ஆடைகளை வாங்கி கொடுங்க. நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்ல படிக்க வைங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, சொத்து சோல்களை தேடி கொடுங்க, தப்பே அல்ல. வரலாற்றிலே ஒரு செய்தி வரும். அதற்கு சாதுபுல் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் உடல்நலர் குன்றி போய் படுத்திருக்கிறார்கள். இந்த வரலாறு எனக்கு இப்போது யதார்த்தமா ஞாபகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவளை நிலவு சரிக்கு போறாங்க. சாதுபுல் அபி வக்காஸ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவேளை இந்த நோயில நான் மூத்தாய் விடுவேணும் என்பதாக நான் யோசிக்கின்றேன். அதனால அதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்யலாம் நினைக்கிறேன். என்னவென்றால், எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றது. எனக்கு ஒரே ஒரு பெண்மகள் மட்டும் இருக்கின்றார். அதனால என்னுடைய சொத்துக்களை 3 பாகமாக ஆக்கி அதில் 2 பாகத்தை இந்த மாற்றத்துக்கு கொடுத்து விட்டு 3 1 என்னுடைய மகளுக்கு கொடுக்கலாம் நான் விரும்புகிறேன் சொல்ற. நான் ஹயாத்தார்களை செஞ்சால் நினைக்கிறேன். சொத்தை 3 ஆக்கி 3 1 என் மகளுக்கு கொடுத்துட்டு 2 பாகத்தை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செஞ்சலான்னு நினைக்கிறேன். அப்படிதான் வக்ஃபு சொத்துகள் உருவாடும். இன்னைக்கு வக்ஃபு சொத்துகள் எல்லாம் கேட்பாரிட்டு கிடக்கிறது. நமது மக்களுடைய அறியாமை அல்லது தவறான சேருதலினால் இன்னைக்கு ஒரு புறத்தில் நமக்கு வேதனை இருக்கிறது, வக்ஃபு சொத்துகள் பறிபோகின்றதாக. இன்னொரு புறத்தில் நம்முடைய குற்றத்தை நாம் உச்சுக்குள்ளுதான் ஆக வேண்டும். வக்ஃபு சொத்துகள் போகிறதே பறிபோகத்தக்கதாக நாம் கவலைப்படுகின்றோம். அதை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்தோம்? சொன்னேன் இல்லையா, சில மதங்களில் நாம் வெளியிலே சொல்வதற்கு சண்டகமாக இருக்கிறது. அதை நம்மை தாக்குவதாக இருக்குவதற்காக ஒரு மதத்தை சார்ந்து வந்து ஒரு இடத்தை வாங்க உடனே என்ன தெரியுமா செய்யறாங்க? முதல்ல வேலியை போடுறான், ஒரு சின்ன குடிசையை போடுறான். எங்க ஊர் பக்கமா அப்படிதான் நடக்குது. முதல்ல ஒரு இடத்தை வாங்க, ஒரு வயலை வாங்க வேண்டியது, சுத்தி என்ன செய்யறது, வேலியை போட வேண்டியது, ஒரு சின்ன கூடாரத்தை போட வேண்டியது, வாரத்துல ஒரு நாள் எங்கேயாவது கூட்டிட்டு வர வேண்டியது. என்ன செய்யறது, தன்னுடைய பிராப்திரியில செய்யறான், கிளஞ்சு போயிடுறான். அந்த இடம் பாதுகாக்கப்படுகிறது, மார்க்க வளர்கிறது, மதம் வளர்கிறது. இன்னைக்கு நம்முடைய சொத்துக்கள் பறிபோக நேர்வதாக நாம் கவலைப்படுகிறது உண்மைதான். அல்லாஹ்வுடைய சொத்துக்கள் அதை பார்ப்பதற்கு பராமரிப்பதற்கு நாம் என்ன செய்தோம்? நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். சுத்தி காமரித்து வருபடி ஒழிக்கான சொத்துக்கள் பறிபோகிறது. இல்லை, அப்படி இருந்தாலும் கூட அரசாங்கம் அத்துமீறி நல்லா பாதுகாக்க வேண்டும். சாதுபுல் அபி வக்காஸ் சொல்றாங்க, என்னுடைய சொத்துல 2 பகுதி அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் பண்றேன். சொல்லுவாங்க, வேண்டாம் சொல்லுவாங்க. அடுத்தவர் சொன்னார், அப்படி நாளுடைய சொத்தை 2 பாகமாக ஆக்கி பாதி நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்துவிட்டு பாரியினுடைய மகனுக்கு கொடுக்கிறேன். அதையும் மேதாபிவாக பெருமானா சொன்னார். 3வது சொல்வார், அப்படி என்றால் என்னுடைய சொத்தை 3 பாகமாக ஆக்கி 3 1 நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், 2 என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்கின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்பதாக ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு அறியம் தான், சரி என்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அன்ததப
வரசத்தக்க ஆழத்தை உன் பிள்ளையை ஏழையாக விட்டுச் செல்வதை விட அவர்களை தன்னிறு வரைத்தவர்களாக விட்டுச் செல்வது சிறப்பு சொன்னாங்க. நமக்கு வாய்ப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. என்னால் என்னுடைய பிள்ளைக்கு நல்லா எல்லாத்தையும் செய்ய முடியும், அந்த பிள்ளைகளை தன்னிற படைத்தவராக உருவாக்க முடியும், வைத்துக் கொள்ள முடியும் சொன்னால் அப்படி வைப்பதை மாற்ற வலியுறுத்துகிறார். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க, நல்ல உடையை கொடுக்க, அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க, அதையும் தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து ஈமானுடைய உயர்வை, இஸ்லாத்தினுடைய உயர்வை, ஒழுக்கத்தினுடைய உயர்வை அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு முதலிலே நாம் அந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு உயர்ந்த மார்க்கம், இந்த மார்க்கம் ஒழுக்கத்தை பற்றி என்னெல்லாம் சொல்கின்றது என்பதை நாம் அறிந்து இந்த பிள்ளைகளுக்கு நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். எதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? 7 வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். 7 வயதிலிருந்து எப்படி நாம் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றோமோ அதே போன்று ஒழுக்கத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கள், அவருக்கு நல்லொழுக்கத்தை போதியுங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதல்ல பெருமானார் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கள், அந்த பிள்ளைகளிடத்திலே கண்ணியமாக பேச வேண்டும். அந்த பிள்ளைகளை தரந்தாந்த வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் தரந்தார்ந்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்க கூடாது. அந்த பிள்ளைகளை பேசக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் கூட பேசக்கூடாது. அதாக சொல்லுவார், பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவது இல்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார். பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவது இல்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார். அந்த பிள்ளைகளை அழைக்கிற நேரத்திலே கூட கண்ணியமா அழைக்கிறேன். பணியாளராக இருந்தவர்தான் அனஸ் பின் மாலிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த போது மதீனாவுடைய செல்வந்தர்கள் ஒவ்வொரு கண்ணான் விடிந்த உதவிகளை பொருட்களை கண்டு கொடுத்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 8 வயது மகன் அனஸை வந்து கொடுத்தார். ஏற்கனவே உம்மு சுலைமுடைய கணவர் என்ன செய்கிறாரு, இறந்து போய்த்தார். இந்த வரலாறு கடைசியில் சொல்றேன். 8 வயது பையன் அனஸை வந்து கொடுக்கிறான். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் இருக்கின்ற குரலை கூடத்தில் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இடத்திலே கொடுப்பதற்கு இவனை தேவை எதுவும் இல்லை. நான் இதை கொடுக்கிற அன்பளிப்பாக நான் கொடுக்கிறேன், இவனை இவரைய பணிக்கு வைத்துக் கொள்வதாக சொன்னாங்க. அதே நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலிக்கு வந்த பையரை கூட தன் பெற்ற மகனாகவே பெருமானார் பாவித்தார். அரசவர் மாதிக்கு பெருமானார் அவர் உபதேசம் செய்கிற நேரத்தில் எப்பரா சொல்வார், யா புனைய, எனது அருமை மகனே என்பதாக சொல்வார். எப்படி ஒரு வேலைக்கு வந்த சிறுவனை கூட பெருமானார் எப்படி கூப்பிடுகிறார், எனது அருமை மகனே என்பதாக. இடத்திலே அடிமையாக வந்த ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் பெருமானாருக்கு அடிமையாக வந்தவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிஜானாக்கி திருமணம் செய்தார்கள். தந்தை பேரு ஹுவைலி. அவர் தான் இந்த ஸைத் பின் ஹாரிஸாவை அடிமையாக கொடுக்கின்றார். தன்னுடைய மகனுக்கு அடிமையாக கொடுத்தார். இந்த ஸைத் பின் ஹாரிஸா எப்படி அடிமையாக வந்தார்? அவர் வேற ஒரு கிராமத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு சிறுவர் விளையாண்டுகிட்டு இருந்தார். விளையாட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல வந்த வியாபார கூட்டத்தில் என்ன செஞ்சாங்க, பையன் நல்லா துருதுன்னு இருக்கான், தூக்கிட்டு போய் சந்தையில வித்தம்பா காசு கிடைக்குமாக சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க. அந்த காலத்துல மனிதர்கள் விற்பனை செய்யப்பட்ட காலம் தான். எடுத்துட்டு போயிருவாமா, சில பேர் எடுத்துட்டு போயிடல, காஸ்ட்லியா பிராமணி திரும்ப வைப்பான். சில பேர் கூட அவனுக்கு அன்னைக்கு தேவைக்கு எது கிடைக்கிறதோ எடுத்துட்டு போயிடுவான், கிடைக்கிறதையும் விட்டுட்டு போயிருவான்.
அதே மாதிரி தான் செஞ்சாங்க அப்படின்னா அந்த வியாபார கூட்டத்துல பாக்குறாங்க. நல்ல ஒரு பையன் வந்து என்ன செய்ய தூரத்தோடு நிக்கிறோம், தூக்கிட்டு போய் வித்துலான்னு ஆசை சொல்லி பூத்தி சொன்னாங்க, கொண்டு வந்து மக்காடு சந்தையில விட்டு விட்டார். அதை வாங்கியவதான் போயிட்டு அவரை வாங்கி தன்னுடைய மகளுக்கு என்ன செய்வாங்க, அடிமையாக கொடுக்கிறார், அடிமையாக கொடுக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வருகின்றார். அந்த நேரத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய பெற்றோருக்கு தெரிகின்றது, மக்கமா நகரத்திலே இவர் வளர்ந்து வருகிறார் என்பது தெரிகின்றது. அவங்க என்ன செய்றாங்க, வர்றா சொன்னாங்க, பெற்றோர்கள் சொன்னாங்க, இது மாதிரி இவருடைய பிள்ளைய வந்து விளையாண்டுகிட்டு இருந்தான், ஏதோ வியாபார கூட்டத்துல வந்து சொன்னாங்க, சந்தையில வித்து நீங்க வந்து வாங்கிட்டு கேள்விப்பட்டோம், நான் கூட்டத்தில் பிரச்சனை பண்றது வரல, நாங்க அந்த பணத்தை கொடுத்துடுறோம், எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிம்மா கேட்கிறா, இதை அம்மா அப்பாவா கேட்கிறாங்க, ஆமான்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, நீங்க பணம் தான் தர வேண்டாம், அந்த பையன் வரணும்னு ஒரு நாள் இப்படி அவ இருக்கணுமே இருக்கட்டும் வாச சொன்னாங்க. வந்து சில நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா சொன்னார், பெற்றோரை பார்த்து சொன்னார், உங்களோட வரவே மாட்டேன், உங்களை விட சிறந்தவராக இருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள், உங்களை விட சிறந்தவராக இருந்து என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறார்கள், இவர்களை விட்டு வரமாட்டேன் சொல்லும்போது அந்த பெற்றோர் நினைத்தார்கள், நம்முடைய மகன் அடிமையாக இல்லை, ஒரு உயர்ந்த இடத்திலும் இருக்கிறவாக செய்யறாங்க, வீழ்ச்சியோட போயிட்டார். எனக்கு சுபவரீர்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்திலே பணியாளராக வந்தவரை மதித்தார்கள், தன்னிடத்திலே அடிமையாக வந்தவரை மதித்தார்கள், அன்பு செலுத்தினார்கள். அதனால்தான் என்ன செய்யறது, அவர்கள் எல்லாம் பெருமானாருக்கு அவ்வளவு நேசமாக இருந்தார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலிலே நாம் மரியாதை கொடுத்து பழக வேண்டும். அதைத்தான் பெருமானார் சொல்வாங்க, அக்ரிம் வக்கால, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவரை கூப்பிட நேரத்திலே கண்ணியமாக கூப்பிடுங்கள், அவரிடத்திலே ஒரு செய்தியை கூறுகிற நேரத்தில் அன்பாக சொல்லி பழகுங்கள். ஏனென்று சொன்னார், நாம் எப்படி உருவாக்குகின்றோமோ அப்படித்தான் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அதற்கு அடுத்து பெருமானார் அவருக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கிறதாக ஆசுவார், சிறுபிரையெடுத்து இந்த நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். பெருமானார் சொல்வார்கள், மா நகல வாரிது காரிதுன் வலதகு அஃதலமின் அதபின் ஹஸலி. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளிலே நல்லொழுக்கத்தை விட சிறந்த அன்பளிப்பு இல்லை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் ஒரு பயானத்தை ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு உலகம் சார்ந்து எதுவேதான் கொடுங்க, உலகம் சார்ந்த கல்விகள், உணவுகள், உடைகள், எதுவேதான் சொத்து சோர்ந்தல் தேவைகள் கொடுக்க, அதையும் தாண்டி நல்லொழுக்கத்தை முதலிலே கொடுங்கள். ஏனென்று சொன்னால் அவன் ஒழுக்கமுடையவனாக இருந்தார், அவன் உங்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவான். நீங்க என்ன கொடுத்தீர்களோ அதை விட உயர்ந்ததை பெற்றுக் கொள்வான். அவன் ஒழுக்கம் தவறிவிட்டால் நீங்கள் எதையெல்லாம் கொடுத்தீர்களோ அதையெல்லாம் அவன் அழித்து விடுவான். அவன் சொத்துக்களை விட்டு அழைக்க மாட்டான், உங்களுடைய நற்பெயரில் சேர்த்தவன் அழைப்பான். வரவே நாளையிலே அவர் உங்களுக்கு உங்களுடைய அழிவுக்கு ஒரு காரணமாகிப்போம். அதாவது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடைய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை போதிப்பது ஹைரு மின் ஐயஸத்தக பிஸாய், ஒரு மரக்கால் ஏழையை தர்மம் செய்வது என்று சிற்பில்வான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவரது பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன செய்யறது, எப்ப பார்த்தாலும் அறிவுரை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி மணிக்கிழக்கில் உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எந்த அறிவுரையாக இருந்தாலும் எப்படி சொல்ல வேண்டுமோ, எப்போது சொல்ல வேண்டுமோ, எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அது மிக முக்கியம். ஒரு பேச்சாளருக்கு இத்தகையான பண்புகள் தேவையாக ஒரு அறிக்கை குறிப்பிடுகிறார். அதில் அவர் சொல்லுவார், இடமறிந்து பேச வேண்டும், இடமறிந்து பேச வேண்டும். அது மாதிரி அந்த நேரத்துக்கு தகுந்தது மாதிரி பேசுவேன், நேரத்துக்கு தகுந்த நடிக்கிறது இல்லை. எந்த இடத்தை பேச வேண்டுமோ, எவ்வளவு நேரம் பேச வேண்டுமோ அதை பேச வேண்டாம்.
அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு இடையிடையில ஒழுக்கத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லா ஒழுக்கத்தை விட முதல் ஒழுக்கம் தெரியுமா? இந்த மார்க்கத்தை பற்றி, அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பை, ரசூலுடைய அன்பை முதலிலே நாம் திணிக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்து மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். யாருடைய உள்ளத்திலே 3 பண்புகள் இருக்கின்றதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராவார். ஈமானுடைய சுவை யாருக்கு தெரியும் தெரியுமா? ஈமானுடைய அந்தஸ்து யாருக்கு தெரியும் தெரியுமா? நம்ம பரம்பரையா முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் ஈமானுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும். சரியா? பெருமானார் சொல்லுவாங்க, 3 விஷயங்கள் யாரத்தில் இருக்கின்றதோ அவருக்குத்தான் இந்த ஈமானை பற்றிய, இஸ்லாத்தை பற்றிய உயர்வும் அந்தஸ்தும் அவருக்கு தெரியும். முதலாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய, அவருடைய தூதருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், அது அல்லாத அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய அன்பும் அவருடைய ரசூலுடைய அன்பும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் காட்டிய வழி, ரசூல் காட்டிய வழி ஒரு இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலுக்கு ஒரு மாறு செய்யப்பட்டார். அன்பு எல்லாருடைய உள்ளத்தில் அன்பு கரையாளர். அன்புரா என்ன? அவங்க சொல்றத கேட்கிறத அன்பு கரையாளர். நீங்க பாரு சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பாரு என் வேலையை பார்த்துதான் அது அன்பு கரையாளர். அன்பு கரையாளர் இத்தாத்து சொல்றதை கேட்பதாரு. அல்லாஹ் ரசூல் மீது அன்பு வைக்கவே அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்ய போகின்றோமோ அதை பற்றி அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து அமல் செய்கிற பண்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். வரலாற்று செய்தி வரும் முஸ்லிமுடைய வரலாறு உங்களுக்கு நான் கூறுகிறேன். அவர்கள் ஆரம்பத்திலே மாலிக் என்பவரை திருமணம் செய்திருந்தார்கள். மாலிக்கரோ திருமணம் செஞ்சிருந்தார். அவர் காபிராக இருந்தார், இவங்க முஸ்லிமா இருந்தார். இவர் முஸ்லிமாரோ காபிரா. இவர் என்ன செய்தார் என்று சொன்னார், அவர் என்ன செய்கிறார், இவர் ஈமானை ஏற்றுக்கொண்டது பிடிக்காமல் மனைவிக்கும் பிரிந்து அவர் போயிட்டார். ஆறாவதுல 2 பேர் காபி. முஸ்லிம் ஒரு ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மனைவி ஈமானை ஏற்றுக்கொண்டது பிடிக்காமல் மாய்க்கு அவர் என்ன செய்யறாரு, அதை விட்டு அவர் என்ன செய்யற, சாம் நாட்டுக்கு ஓடிட்டார். ஓடிப்போர் அங்கே எடுத்து ஓத்தாயிட்டார். கசிரந்த ஊசுவங்க தன்னுடைய மரண அனசவர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலேதான் மதீனாவுடைய பெரிய வசதியா குடும்பம், பெரும் செல்வந்தராக இருந்த பனு நஜ்ஜார் என்ற கிளையை சார்ந்த அபூ தல்ஹா வருகின்றார். முஸ்லிமிடத்திலே வருகின்றார். முஸ்லிமிடம் சொல்றாரு, நான் அவனை நிக்கா செய்து கொள்ள விரும்புகிறேன் கேட்டார். அவரே நேரம் வந்து கேட்கிறார், வந்து நிக்கா செய்து விரும்புகிறேன்பா. அவங்க கேட்டாங்க, எனக்கு என்ன மகன்? அவங்க கேட்டவனே சொன்னாங்க, எனக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இத்தனைக்கு பார்த்தால் அவர் திருமணமாக ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்த மகன். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். காதல் என்ற பெயரிலே கண்டவனோடு பேசுகின்ற, உறவாடுகின்ற, ஓடி போகின்ற பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க, நிக்காசு நினைக்கிறாங்க. சொன்னாங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு சம்மதம் சொல்லிட்டு சொன்னாங்க. மகர் என்ன தரலாக்கு அவர் உள்ளே சொன்னாரு, உனக்கு என்ன வேணும்? சம்மதம்னு சொன்னோடனே அவருக்கு சொண்டாட்டம் தாங்க முடியாது, சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கண்ணியமான ஒரு பெண். அதனால சொன்னாங்க, கண்ணியம் என்பதை விட்டு உள்ள தன் கணவர் தன் ஈமான் ஏற்றுக்கொண்டதற்காக ஓடுகிற நேரத்திலே கூட கவலைப்படலாம். நான் ஈமானிலே தான் இருப்பேன், இது வேண்டுமானால் ஈமானை ஏற்றுக்கொண்டு என்னோடு வாழலாம்.
ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், காப்பிராக மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின். ஒரு முஷ்ரிக்கும் ஒரு இணை வைக்கக்கூடிய பெண் மூமினான ஆணோடு வாழ முடியாது. ஒரு ஈமான் ஒரு காசிரோட பெண்ணோடு வாழக்கூடாதுன்னு ஆயக்கலை இறக்கி வச்சிட்டான். சொல்றாங்க பிறர் வாழ முடியாது. மனைவி என்ன சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்து என்பதா அவரை சொல்ல அது முடியாது, நீ வேண்டாம் காப்பிராக இருப்பதா வர முடியாது, நீரே வேணாம் என்ற ஓடில. அந்த நேரத்திலே கூட ஈமானிலே உறுதியோடு இருந்து தான் விட்ட மகனை அவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஈமான் உறுதியை பாருங்க. அவர் சொல்ற கணவர் சொல்றாரு, நான் வரமாட்டேன், நீ வராத ஓடி போய். இந்த வாழ்க்கையிலே கணவனை அவர் மார்க்கத்துக்காக இழந்தார். அவர் சொன்னவரே போயிட்டார். கஷ்டப்பட்டுதான் அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்துல ஒரு பெரிய செல்வந்த புடத்தை சார்ந்த திருமணமே ஆகாத அபூத்ததா கேட்கிறார், உன்னை நான் நிக்காசு கொடுக்குறேன் என்பதா. இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சரின்னு சொன்னாங்க. கேட்கிறாங்க மகர் என்ன என்பதாக கேட்டார். பெண் கேட்கிறாங்க மகர் என்ன என்பதா. அதாவது சம்மதத்தினோடு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டார். உனக்கு என்ன வேணும், எவ்வளவு தங்க வேணும், வெள்ளி வேணும் சொல்லு, நான் அள்ளி கொடுக்க பொட்டி கொடுக்க தயாரா இருக்கின்ற. நம்மதான் சொன்னாங்க, தங்க வெள்ளினா வேணாம், அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஆயத்தை சொல்றார். 2வது சூராவுடைய 221வது வசனம். ஒரு காஃபிரும் முஸ்லிம் இருக்க ஆசையக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லி கொண்டு வருவான். ஏன் அண்ணா சொல்றான்னு யோசிக்க, ஏன் யார் எப்படி என்ன ஒரு முஸ்லிமுக்காக நிக்காசு என்ன ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்வார், உலாயிகி தூலில் யார், அவர்கள் உங்களை நரகத்தின் பக்கம் வளைக்கிறார்கள், வல்லாஹு தீல் ஜன்னத்துல் மக்ஃபிரா, அல்லாஹ் தஆலா உங்களை சொர்க்கத்தின் பக்கமாக மன்னிப்பின் பக்கம் வளைக்கிறார். நீ அங்க போயிட்டு என்ன செய்வ, நரகத்துக்கு போவீங்க. இங்க நீங்க அப்படி என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போவீங்க. அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன தங்க வேணும், வெள்ளி வேணும், என்ன வேணும் சொல்லுவார். சொன்னாங்க, ஒண்ணு வேணாம், ஒரு மூமினும் ஒரு காஃபிருக்கா செய்ய முடியாது, அதாவது ஈமானுக்கு வந்திருக்கு, அதை விட்டு போகுங்களா. அவர் அடுத்து கேட்டாரு, அதை மட்டும் விட்டுருவேன், வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது கேள்வி. அவங்க சொன்னாங்க, வேற எதுவும் வேண்டாம், நீங்கள் ஈமான் ஏற்றுக்கொள்கின்ற களிமா இருக்கில்ல, அந்த களிமத்தோ சஹாபா இருக்கில்ல, அந்த சஹாபா களிமாவை சாட்சியுடைய களிமாவை மதுராக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்றான். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் அவ்வளவு காசு கருதாக கூடிய அந்த மதத்துக்கு போகிற நேரத்துல கூட அவ போகிறது மட்டும் இல்லை, நீ களிமாவை சொல்லிட்டு மகனை கூடாவே கேட்கல, நீ களிமா சொல்றீங்க தெரியுமா, அந்த முகமது களிமாவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த களிமாவை நான் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன், ஒண்ணு வேற காசு என்பதாக இவர் என்ன செஞ்சாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போறார். முதல்ல போய் உட்கார்ந்த எதிர்த்து சொல்லிட்டாரு, ஒரே குழப்பம், களிமா சொல்லுவா வேணாமா என்பதாக. போகிற இடத்துல பெருமானா சொல்லுவாங்கன்னா, இவருடைய முகத்திலே ஈமாவுடைய பிரகாசம் தெரியுதுவா, ஃபர்ஸ்ட் நாள் சொன்னாங்க. பேச ஆரம்பிச்சு போயிடுவார். 2வது பார்த்து பேச ஆரம்பிச்சு போயிடுவார். சுல்லாவுடைய சபையில எல்லா மக்களும் ஒன்றாங்க. 3வது சீரார் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த கணவன் மனைவி செய்யறாங்க, சேர்ந்து வாழ்ந்தார். எதுக்கு நான் சொல்ல வர்றதுன்னா, நான் இந்த உம்மு சுலைமுடைய வரலாறுக்கு சொல்லக்கூடிய செய்தி வென்றார். தான் என்ன செய்யறாங்க, விதவையாக இருக்கிறாங்க, குழந்தையை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. திருமணமே ஆகாத ஒரு செல்வந்தர் தேடி வருகின்றார். ஈமான விட்டு எவ்வளவு கேட்டாலும் தரையில்தாக சொல்கிற நேரத்திலே கூட உலகத்துக்கு ஆசைப்பட்டவர் போகவில்லை, அவரை தன்னுடைய ஈமான் பக்கமாக கொண்டு வந்தார்கள். அந்த ஈமானையர் மதராக ஆக்கியிருக்கா செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளையுடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உடைய பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? அதிகமான மக்களை நான் சொல்கிறேன், சில பிள்ளைகள் விரிவலாக்காக இருக்கிறார், அதிகமான பிள்ளைகளுக்கு அது ஒரு தவறு என்பதாக கூட தெரியவில்லை. ஆணும் பெண்ணும் பேசுவது என்பது அது தவறு என்பதாக கூட தெரியவில்லை. பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. எப்போது என்று சொன்னால் பணி நிமித்தமாக பேசலாம், இங்கே மதம் என்பது இல்லை.
மதத்தை நான் சொல்லவில்லை, நமது மார்க்கத்தை சார்ந்த பெண்களாக இருந்தால் அப்ப நீங்க இப்படி யோசிக்கக்கூடாது. அப்போ ஒரு மூமினும் காஃபிர்னா செய்யக்கூடாது, காதலிக்க கூடாது. அப்ப ஒரு மூமினும் ஒரு முஸ்லீம் போது விரோதப்படலாமா? அப்படின்னா மார்க்கம் அப்படி சொல்லி தரவில்லை. அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு அனுமதி இருப்போது என்று சொன்னால் பரிநிறுத்தமாக பேச அவசியமாக விடத்தில் அந்த விஷயத்தை கேட்தாக வேண்டும் என்று சொன்னால் பேச தப்பு. இவரை தான் போறோம், ஒரு புடவா உட்கார்ந்து இருக்கு, வர கேட்கிறோம், படிக்கின்ற நம்மோட படி செய்கின்ற விடத்திலே படி நிமித்தமாக பேசலாம் தவிர, ஆனா தேவையற்ற அதுக்கியா சாக்கியா என்ன செஞ்சு இதுல வந்து தேவையே. ஆனா இது ஒரு சோசியலிசவாதி போடுது. இந்த ஆரம்பத்திலே பேச்சில ஏற்படுவதுதான் அதற்கு பிறகு பல்வேறு தவறுகளுக்கு காரணமாகி போகும். பல்வேறு தவறுகளுக்கு காரணமாகி போகும். அவருடைய தவறாத பேச்சுக்களுக்கும் தவறான தொடர்புகளுக்கும் ஏன் சில நேரத்திலே கொலைகளுக்கும் அது காரணமாகி போகும். சில வார வியாழக்கிழமை பயானுடைய பதில் உட்கார்ந்து ஒரு வீடியோ வந்து, அந்த வீடியோ பார்த்தோம் எனக்கு ஒரு மாதிரியா தலை சுத்திடுச்சு. ராஜஸ்தானிலே நான் கூட வீடியோ போடலாம் பார்த்து போடல, மாதிரியா இருந்துச்சு. ராஜஸ்தான் ஒரு முஸ்லீம் பெண் ஒரு கல்லூரிக்கு பின்னால் வரைக்கும் கேமரா, சிசிடிவி கேமரா ஒரு என்ன செய்யறாருன்னா ஒரு காலேஜுக்கு பின்னால் வரலாம். பருக நேரத்திலே அவளை அழைத்து கொண்டு செய்யறா, அவருடைய காதல் வருகிறார், அவள் காஃபி வர்றான். ஏன் வருகிற நேரத்திலே அந்த காலேஜ் இந்த ஒரு மூளை ரெண்டு பேர் இருக்கிறான். இந்த மூலையில நிற்கக்கூடியவர் ஒரு உறுதிய வாக்கிறான். இந்த ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வருகிற தெரியும், அது எதார்த்தமா இவர் கூட்டோட வருது, காலேஜுக்கு பின்னால வருது. வருகிற நேரத்திலே அந்த பக்கத்துல இருந்த ரெண்டு பேர் அவள் இவள் சேர்ந்து அந்த பிள்ளைய மெழுக்குட்டாங்க. நேரத்திலே கடைசியில் அந்த பிள்ளை ஓட பார்த்து ஓடுது. அப்படி சேர்த்து நிறுத்துறாங்க. சேர்த்து போல் உதவி போட்டு வருகின்றார். அது புறவா கேப கட்டாயிடுச்சு. அந்த சாக்கடையிலே அந்த பெண் பிளமாக கிடக்கின்றார். அது என்ன எழுதிடுவா அப்படின்னா, இந்த பெண் அவரை காதலிக்கின்றார். காதல் என்பது எதிரே முடிகிறது என்று சொன்னா, இந்த காதல் என்பது காமத்திலே தான் முடிகின்றது. யாரு யோக்கியமான காதலர் தான் இல்லை, ஆய்வுப்படுத்தால் போடுவார். அந்த காதலின் மூலமாக என்ன செய்யறார், அவருக்கு மத்தியிலே தவறான தொடர்பு ஏற்படுகிறது. ஆம்பளை என்ன செய்வான், ஒன்னேதான் நான் ஒன்னேதான் நிக்கா பண்ண போறேன், ஒன்னேதான் கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணத்துக்கு பின்னாலே கல்யாணத்தை உன்னோட மாட்டுக்குள் பேச்சு மயக்கி விடுகிறார். இவனும் ஏமாறுவதை கொடுத்து விடுகின்றார். பிறகு திருமணம் செய்ய மறுக்கின்றார். இதை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்துகின்றார். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாக போறோம். இவரை வந்து விட்டுட்டோமே சரியா ஆடாது பார்க்க சொல்லினார். சேர்ந்து சாப்பிடுறது இணையமானது நிகழ்வு நிறைய. ஆனா என்ன சின்ன பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். திருமணத்துக்கு முன்னால் அந்நிய ஆண் ஒரு ஆண் பெண்ணிடமோ அந்த பெண் ஆணிடமோ தேவையற்ற விஷயங்கள் பேச வேண்டியது அல்ல. தேவை அப்படி இன்னொரு செய்தி நான் நேரமாச்சு, ஒரே ஒரு செய்தி நான் முடிச்சிடுறேன். நம்முடைய முஸ்லீம் இடத்திலே இன்னொரு தவறான ஒரு கலாச்சாரம் இருக்கும். என்னதா ஒரு பெண்ணு பேசி முடிச்சுட்டாங்க, பெண்ணு பேசி வச்சுட்டா அல்லது பரிசம் போட்டுட்டா, ஒன்னு சில இடத்துல பேசி வச்சிடறான், அதான் பரிசம் போட்டான். பரிசம் போட்டோம் நிக்கா ரெண்டு நம்பரமா கொடுத்துரும். ஏற்ற ஒருத்தர் சட்டம் கேட்டார், அதுல நம்ம பரிசம் போட்டாச்சு, நம்ம பிள்ளைக்கும் அந்த பையனை வந்து பேசிக்கிறாங்க, இது கூடும் தானே கூடும் தானே இல்லை, சூடாறு மார்க்கத்தை விளையாடு. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பார்ப்பதற்கு அனுமதி உண்டு, ஒரே ஒரு ரத்தத்தை மட்டும். ஒரே ஒரு ரத்தத்தை சொன்னால் முகைரத்தவர் சோபாங்கிற சாபிக்கு பெண்மதான் அனுமதி கொடுத்தார். என்ன அவர் வந்து சொல்வார், ரசூலுல்லாஹி எனக்கு அன்சாரி பிடிப்பு ஒண்ணு சேருது, பேசி பிடிக்கப்பட்டு சொன்னார். ரசூலுல்லாஹி கேட்டாரு, அந்த பொண்ணு பார்த்திருக்கியான்னு கேட்டார். இல்லையே சொன்னார். இல்லைன்னு சொல்ல. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த பெண்ணை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். அந்த அன்சாரி பெண்களுடைய கண்ணீரை ஒரு குறை இருக்கிறதாக பெருமானா சொல்லுவாங்க. அதுக்கான அன்சாரி பெண்கள் புது மாறுகள் மாதிரி இருப்பார். அதனால எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பாத்துக்க என்ன சொன்னா அதே ஒரு காரணமாக ஆக்கி கொடுக்கிற சக்கரம் வந்து புகாரவருக்காக சொன்னார். அப்ப மார்க்க என்ன சொல்ல அப்படின்னா, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இரண்டே ஆப்ஷன் தான். ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னா, தன்னுடைய பெற்றோர் யார சொல்றாவோ நிக்கா செய்கிறார்.
இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுவேன். எல்லா காரியத்தையும் செஞ்சவங்க நமக்குன்னு வாழ்க்கைக்கு தகுதியான ஒரு தேர்வு இருக்க மாட்டாங்களா? நம்ம பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், என்னென்ன செய்யணும், தேர்வு செய்து கொடுக்கின்ற பெற்றோருக்கு தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் மருமகள் எப்படி இருக்கு தெரியாதா? இந்த பிள்ளைகள் ஏன் போய் வந்துட்டு இந்த கலாச்சாரத்தை விடுகிறார்கள்? இது நம்ம மாற்று சுவித்தது இல்லை. இது காபிர்களுடைய யூத நசாராக்குடைய சரி, அவருடைய கலாச்சாரம். அதனால நம்முடைய பெற்றோர் எதுவுமே செய்யாது. யாரை பார்த்தார்களோ இப்ப நம்முடைய முன்னோரை காசு வாழாமையா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க. அன்னது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு தடவை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறாரோ தனியா தன்னுடைய குடும்பத்தார் இருக்கிற நேரத்திலே கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று 2 பேரும் ஒருவருக்கு பார்த்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறார். இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியை தவிர எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பரிசம் போட்டு முடிச்ச உடனே சேர்ந்து வாங்கி கொடுத்துறது, உட்கார்ந்து விடிய கடந்த போற கேட்டா எது சேர்க்க என்ன கூடாதுன்னு சொல்றீங்க? 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறோம், ஆனா பரிசம் போட்டாச்சு. அது இல்ல, பரிசம் போட்டோம்னா செய்யறது, பரிசம் போட்டா கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லை. நீங்க துணை பார்த்தா பரிசம் போட்டா 2 பேரும் ஒன்னா விட்டு தெரியும், அப்படி அல்ல. பரிசங்கிறவும் பேசி பிடிக்கிற ஒருதான். எப்போது அவருக்கு 2 சாட்சி இருக்கும் முன்னாறு வரியை வைத்துக் கொண்டு நான் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறானோ அப்போதான் மனைவியாகின்றார். அதான் என்ன செய்யணும், உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தா இந்த சமுதாயத்தை, இந்த இளைய சமுதாயத்தை அல்லாஹ்வுத்தா இது போன்ற பாவங்களுக்கு பாதுகாப்பாரா.